Hi hello viewers, நான் உங்க Sakthivel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் உங்க மாடி தோட்டத்துல என்னென்னலாம் விதைக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஜூன் மாசம் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தக்காளி வந்து நாத்து போட்டு எடுக்கலாம், மிளகாய் நாத்து போட்டு எடுக்கலாம், கத்திரிக்காய் நாத்து போட்டு எடுக்கலாம், வெண்டை நீங்க தொடங்கலாம். அதே மாதிரி எல்லா வகையான கீரைகள் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். இந்த முலாம்பழம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தர்பூசணிலாம் நிறைய பேர் தொடங்கலாமான்னு கேக்குறாங்க. இதெல்லாம் நீங்க வந்து பிப்ரவரி மாசமே நீங்க விதை போட்டுருந்தீங்கன்னா தான் இந்த மாசத்துக்கு ஓரளவுக்கு நல்ல பலன் கொடுக்கும். ஜூன் மாசத்துலாம் கண்டிப்பா இதை வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து நாற்று போட்டு எடுத்து வைக்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெண்டை, அதுக்கப்புறம் அவரை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாகல் இந்த மாதிரிலாம் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஜூன் மிட்டுக்கு மேலே ட்ரை பண்ண ஆரம்பிங்க. இந்த வெண்டை, அவரை, கொத்தவரங்காய் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் மிடிலுக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள். ஜூன் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாற்று போட்டு எடுத்து வைக்கிறத நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நண்பர்கள் எல்லாருமே மீட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விர்ச்சுவல் கான்ஃபரன்ஸ் மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஜூம்ன்ட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் வந்து பதிவிறக்கம் பண்ணிக்கலாம், இல்லைனா உங்கள் லேப்டாப் இல்லை சிஸ்டமில் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜூம் ஆப் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு விர்ச்சுவல் கான்ஃபரன்ஸ் மாதிரி நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் பேசலாம், நானும் பேசலாம். இப்போ யூடியூப்பில் லைவ் வரும் அப்படின்னா நான் மட்டும் தான் பேசிகிட்டு இருப்பேன், நீங்கள் கேட்டுட்டு இருப்பீங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜூம் கான்ஃபரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் உங்கள் கொஷின்ஸை கேட்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்களுமே பகிர்ந்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி நம்ம வந்து கண்டக்ட் பண்ணலாம், விர்ச்சுவல் கான்ஃபரன்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா. ஸோ நிறைய நண்பர்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூம் கான்ஃபரன்ஸ் இருக்கும். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்பில் இருக்கிற கம்யூனிட்டி பேஜ், அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ்புக் பேஜ், அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ், இல்லைனா நம்ம டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஜூம் கான்ஃபரன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்கள். யார் வேணாலும் இந்த ஜூம் கான்ஃபரன்ஸில் வந்து ஜாயின் பண்ணலாம். உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் வந்து இன்வைட் கொடுத்து அவங்களையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண சொல்லலாம். ஸோ நாளைக்கு நான் உங்களை வந்து அந்த கான்ஃபரன்ஸில் மீட் பண்ணுறேன். Until then, bye from your Sakthivel. Have a happy going day. Bye bye.